வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் இப்போ நைஸ் இயர்ஸ். ஸோ நேற்று ஒரு ரெண்டு வேஸ்டான டெட் ரப்பர் மேட்ச் தான். பட் அதில் வந்து ஜிடி வந்து ஹேவ் பின் மூவ் டு ஃபோர்த் பிளேஸ் அண்ட் அவங்க தே ஹாவ் டு பிளே எலிமினேட்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி. அண்ட் இன்னொரு மேட்ச் வந்து ஒரு ஹை ஆக்டேன் மேட்சாக இருந்தது, பார்க்கறதுக்கு ஜாலியாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈவினிங் மேட்ச் வந்து கவர் அப் பண்ணிடலாம். சிஎஸ்கே சாரி ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே. ஜிடிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச், தே ஹாவ் டு வின். ஜெயிச்சா ஈஸியா 1-2ல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனா ரெண்டாவது ஓவர்ல இருந்தே கேம் கைவிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 18 ஓவர், அங்கிட்ட ஒரு 20 ஓவர், 38 ஓவர்லயுமே சிஎஸ்கே தான் கம்ப்ளீட்டா டாமினண்டா இருந்தாங்க. ஒரு பழைய சிஎஸ்கேவை பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு டெம்ப்ளேட் படி கரெக்டா எல்லா பிளேயர்ஸுமே சிப் இன் பண்ணி சூப்பரா ஆடினாங்க. பட் இது வந்து கொஞ்சம் இயர்லியா வந்து நல்லா இருந்திருக்கும். பட் நெவர்திலெஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து நல்ல ஒரு இதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் கிரிஷ். உன்னோட தாட் சொல்லு. ஆம், இதுதான் இப்ப சிஎஸ்கே வந்துட்டு அந்த 2021 பார்த்தேன்னா இப்படிதான். யாருமே 50 அடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. வர்றவங்க எல்லாருமே அந்த ஒரு 30-40 டக்கு 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 டக்குன்னு அடிச்சு அந்த ஸ்கோரை வந்துட்டு எப்படியாவது 200 கிட்ட கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி பவுலிங் போட்டு கரெக்டா விக்கெட் எடுத்துருவாங்க. ப்ரெஷரை போட்டு பவர் பிளே முடிஞ்சோடனே அந்த ஸ்பின் சோக்கை போட்டு இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நேற்று தெரிஞ்சுச்சு. அதே மாதிரி இதுதான். இன்னும் ஒரு சில இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் ஃபிக்ஸ் ஆயிரும் அடுத்த வருஷம். ஒரு பாசிட்டிவான நோட்ல தான் முடிச்சிருக்காங்க. மிச்சப்படி பெருசா எதுவும் இல்லை. சின்ன சின்ன ஓட்டைகளை மட்டும் அடைக்கணும். அது இந்த ஒரு சில பிளேயர்ஸை ஆக்ஷன்ல விட்டு அந்த காசை வச்சு ஒரு சில திரும்பி எடுத்து அதெல்லாம் அடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் ஓகே. இருக்கு. கிட்டத்தட்ட விடுறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி டு 30 கோடி கையில கிடைக்கும். தேவையில்லாத பிளேயர்ஸ் விட்டு அதை வச்சு ஃபில் பண்ணலாம். அந்த யார் அந்த யார் கேப் ஃபில் தேவையில்லாத பண்ண பிளேயர்ஸ்? தீபக் கூட திரிபாதி விட்டுருவாங்க ஆப்வியஸ்லி. என்ன கேட்டா அஸ்வினையும் விட்டுருவாங்கன்னு தான் தோணுது. அஸ்வினை விட்டுட்டு 10 கோடிக்கு விட்டுட்டு ஒரு 4 கோடி அந்த கோடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா 5 கோடி யாரும் கூட எடுக்க எடுக்கலாம். மாட்டாங்க. மிச்சம் 5 கோடி கிடைக்குது இல்ல. ஆமா, இல்ல யாரும் எடுக்க அஸ்வினை மாட்டாங்க. ஏன்னா ஆமா அவரோட ரோல் அஸ்வினை தெரிஞ்சிச்சு, இவரால பெருசா பண்ண முடியும்னு தெரிஞ்சிச்சு. யாருமே கேம்பிள் எடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஆமா. ரெண்டு பேருக்கு ப்ரைடுக்காக வேணா திரும்ப வச்சுக்கலாம். ஆனா 2 கோடி போதும். அதனால அதுதான் அஸ்வினை விட்டுட்டு திரும்பி எடுத்துக்குவாங்க. என்ன கேட்டா நான் கான்வேயையும் 6 கோடி விட்டா அவனையும் விட்டுட்டு கூட திருப்பி ஒரு 2 கோடி 3 கோடிக்கு எடுத்துடலாம். ஏன்னா கேமரான் கிரீன் அடுத்த வருஷம் வருவான். அவன் வந்தான்னா ஒரு சரியான ஸ்பாட்டு ஃபில் ஆகும். அந்த மாதிரி இதை பார்க்கணும் கொஞ்சம். ஓகே நாடி, உன்னோட தாட் சொல்லு. அதுதான் அடுத்த வருஷம் பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம் தான். எனக்கு அதுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம் முடிச்சுட்டு ஆப்ஷனுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இந்த சீசன்ல ஒரு பெரிய பாசிட்டிவ்னா சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கோர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பழைய கோர் சொல்லுவோம்ல, ரெய்னா, பிராவோ, தோனி, ஃபேப் டு பிளஸி, அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா. ஸோ இந்த கோர் 5 கோர் இருந்தது. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா ஒரு 5 கோர் பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. ஃப்ரம் 2010 அந்த சீசன்ல இருந்து லேட் 2010 அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மாறி மாறி. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் டிகேடுக்கு இப்போ 2025ல இருக்கும், 25 to 30க்கு ஒரு ப்ராப்பர் கோரை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க 5 பேரை விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் டிவால் பிரிவிஸ், ரெண்டாவது ஆயுஷ் மெத்தே, மூணாவது நூர் அகமது, நாலாவது வந்து அஞ்சுல் கம்போஜ், அஞ்சாவது வந்து பாசிபிளி எனக்கு வந்து ஒரு உர்வில் பட்டேல் மேல கொஞ்சம் நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டேட்டிங் தட் அவர் வந்து நம்பர் 3 கான்பிடென்டா ஆட வைக்குது, அவர் கேமை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடுறது டூ இயர்லி. பட் இந்த 4 பேர் ஷோரு. அஞ்சாவதா கோ ஃபார் இது. இதுல ஒரு பெட்டர் பாசிட்டிவ்னா 3 பவுலர் கிடைச்சிருக்காங்க. அதாவது 12 ஓவர். கலில் அகமதையும் சொல்லியிருக்கலாம். பட் அவர் வந்து கொஞ்சம் 27-28 இருந்தனால ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்லல. ஸோ யங் கோரா பார்த்து இந்த 5 பேர் பிடிச்சிருக்காங்க. ப்ராப்ளி இவங்கள சுற்றி தான் இந்த அடுத்த சீசன்லாம் அமைய போகுதுன்றது வந்து அது 100% உறுதி. ஆயுஷ் ருத்து மாத்திரையாகட்டும். ருத்து ருத்து இல்ல, நான் சொல்றது வந்து கோர், அதாவது நெக்ஸ்ட் ஜென் கோரை நான் சொல்றேன். புதுசா கண்டுபிடிச்சு ருத்து எல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ இந்த 5 பேரை சுத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் பண்ணிட்டா ஒரு யங்ஸ்டருக்கு இந்த முதல்வன் படத்தை சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல யங்ஸ்டரான ஒருத்தர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர்னு சொல்லிட்டு இந்த பேரப் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த 5 பேரை சுத்தி ஒரு 5 பேரை ஃபார்ம் பண்ணிட்டா போதும். கேமரன் கேன்லாம் கஷ்டம். ஏன்னா எல்எஸ்சி எல்லாம் 27 கோடி, கேகேஆர்லாம் 23 கோடி லம்பா வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவு அதுவா இல்லையடா, யோசிக்கணும்னா இந்த 5 பேரு பந்த் எல்லாம் விட எல்எஸ்ஜி எல்லாம் மாட்டாங்கடா. பண்ணிட்ட விட மாட்டாங்கடா. பண்ணிட்டெல்லாம் விட மாட்டாங்க. மேபி இவனை வேணா வெங்கடேஷ் வேணா சான்ஸ் இருக்கு. கேகேஆர் வேணா விடுவாங்க. பண்ணிட்டெல்லாம் விட மாட்டாங்க. வெங்கடேஷ் சொல்றேன். சோ எல்லாருக்குமே சம்ம பண்ண சான்சஸ் இருக்குன்றப்போ கேமரா கிரீன் வந்து ரொம்ப, அவருக்கு ஆஸ்திரேலியா வந்து திருப்பி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஒத்துக்கணும். நான் கிரீன் மாதிரி ஒரு ஆளை விடத்துக்கு யோசிக்க மாட்டாங்க சென்ட்ரலி கான்ட்ராக்டர்ல. சோ அது அப்புறம் பட் இந்த 5 பேருக்கு எனக்கு ஒரு 5 எக்ஸ்பீரியன்ஸ்டு டச் இருந்த பிளேயர் போதும். ஒரு 3 பேர் சாலிடிட்டியா இருக்க பிளேயர் மட்டும் போதும். ஸ்டேட்டிங் தட் ருத்ராஜ், கலீல், அதுக்கப்புறம் ப்ராப்ளி யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வேணும். சஞ்சு சாம்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ப்ராப்ளி ஹில் பி
90% சிஎஸ்கே ஆட நெக்ஸ்ட் இயர் சான்சஸ் இருக்கு. நான் படிச்ச க்ளோஸ் சோர்சஸ், அதாவது ரொம்ப ரிலையபிள் சோர்சஸ், அவங்க வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அடுத்த சீசன் மும்பை வந்துடும்னு சொல்லி முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ப்ரிடிக்ட் பண்ணல, ஸ்பெகுலேட் பண்ணி அது உண்மையாவே ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூட ரீசெண்டா ஒரு போஸ்ட் படிச்சேன், ஸ்பெகுலேஷன்ஸா, பட் யூஸ்வலா நம்ம சேனல்ல ஸ்பெகுலேஷன்ஸ் பேச மாட்டோம், பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. ஏன்னா ஜெய்ஸ்வால் இஸ் லுக்கிங் ஃபார் அ கேப்டன்சி, பட் வைஸ் கேப்டனா இருந்தப்ப இந்த பராக் உள்ள வந்துட்டு கேப்டன்சி பண்ணது வந்து அவங்களுக்கு சம்திங் ஏதோ இதுவாச்சு. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து நான் போறேன், எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30+ ஆயிடுச்சு, அண்ட் மோரோவர் இந்த கொலாப்ஸ்ல இருக்க வேணாம் டிசைட் பண்றாரோ என்னமோ. ப்ராபப்ளி சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து ஆல் கேஷ் ட்ரேடாவும் மாறலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பிளேயர் மூலியமா மாறலாம். பட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே 90% கன்ஃபார்ம். அன்லெஸ் ஆர்ஆர் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபோர்ஸ் பண்றதுக்கு, ஏன்னா அங்க தேவையில்லைன்ற மாதிரி சஞ்சு சாம்சன் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ப்ராபப்ளி சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆள் வந்து கீப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். சரி, ஓகே. அதான் இப்போதைக்கு நம்ம மேட்ச் வந்து கம்ஃபர்டபுள் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பாசிட்டிவ்ஸ் அதை மட்டும் பார்ப்போம். ரிட்டன்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, நம்ம சீசன் முடிச்சுட்டு கூட தனியாக வீடியோ பண்ணலாம். ஏன்னா அதுக்குன்னு டெட்லைன் இருக்கும்ல, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறோம் அந்த டைம்ல வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் அட் திஸ் மொமெண்ட் நிறைய பாசிட்டிவ்ஸ், எல்லாருமே பாசிட்டிவ் தான். எனக்கு கேட்டா ஸ்டார்டிங் ஃப்ரம் கான்வே ஒரு 50 அடிச்சு அவருக்கு நல்ல பாசிட்டிவ் இன்னிங்ஸ் ஆடினாரு. அப்புறம் அவர் மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வந்து கீப் ஆன் பிளே ஒரு சைடு ஆடிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து சூப்பரா ஒரு 17 balls 34, 200 ஸ்ட்ரைக் ரேட். ஊருல் பட்டேல் ஒரு 31 குவிக் ஃபேரா. அதுக்கப்புறம் தூபே அவன் ஒரு 7 balls 17 runs. டிவால் பிரிவிஸ் ஒரு 21 balls 57ஓ 56ஓ. அந்த மாதிரி 23 எல்லாமே balls 57 நினைக்கிறேன். அவர் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலேயே ஆடி இருக்காரு. ஸோ அந்த 225 210 அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே அந்த சைடு செகண்ட் சிப்பிங் பண்ண. ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் சிஎஸ்கே இதான். மியூட்ல இருக்கு. 21 பால்ஸ்ல வந்து இவர் வந்து 51-52. பட் ஜடேஜா அதே மாதிரி 21 பால்ஸ்ல வந்து 21 பால்ஸ் 20ஓ 23 அந்த மாதிரி தான் 2 பால்ல தான் ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சேஸ்ல நம்ம வரும்போதோ இல்லைன்னா ஒரு மைட் பி டெவால் பிரவர்ஸ் இன்னைக்கு அடிச்சிட்டார் 50, பட் அவர் சீக்கிரமே அவுட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்போம்? 180 வந்து பிரவர்ஸ் அவுட் ஆயிருந்தா நமக்கு 230 240 வந்திருக்குமா? So அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வயசு திங்க் பண்ணும். இன்னைக்கு அடிச்சிட்டார் பிரவிஸ், அடிச்சுதான் 230 ஈஸியா கிராஸ் ஆயிட்டோம். பட் அடிக்கல. பிரவிஸ் ஒரு மாதிரி சீக்கிரமா அவுட் ஆயிட்டு நல்லா பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருந்தாங்க. 20 runs ஆடாவே இருந்தது. 15 ஓவர்ஸ்ல 170, 16 ஓவர்ஸ்ல 180 அந்த மாதிரி. அந்த 10 runs பெர் ஓவருக்கு 20 runs ஆடாவே இருந்துச்சு ஒரு ஓவருக்கும். பட் இதை கேபிட்டலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ண முடியுமா? தோனி கூடலாம் இருந்தாங்க, பட் இந்த 230 240 அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் சீசன்ல வந்து அதுக்கேத்த ஒரு 2 3 பிளேயர்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ணி பார்ப்பாங்கிறதுக்கு நம்புறேன் நான். சரி, ஓகே, நிறைய பேசிட்டோம். நம்ம அப்படியே அடுத்த நைட் மேட்சுக்கு போயிடலாம். எஸ்ஆர்ஹெச் எஸ்எஸ் கேகேஆர். ஸோ கேகேஆர் அதே மாதிரி எல்லாருமே டாஸ் பண்ணி பேட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் சீசனே உனக்கு நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சிச்சு. 270 போட கூட வேணாம்டா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 220 230 240 அடிச்சிட்டிங்கன்னா போதும். 200 அடிச்சா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ இந்த ட்ரெண்ட் மாறி 200 அடிச்சா கஷ்டம், பட் 220 230 அந்த மார்க் நீ வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்திருக்கு. அந்த ஆர்சிபி மேட்ச் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி அந்த ஜிடி மேட்ச் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருக்கோம். இவங்க டாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் அதே மாதிரி தான் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. சூப்பரா அந்த 270 280 அந்த லேண்ட்மார்க் எஸ்ஆர்ஹெச் நான் யாருங்கிறத காமிச்சாங்க. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் மேடி. உங்களோட தாட் சொல்லு. அதுதான்டா, ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ் ஸ்கோர் போர்டு வந்து ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும் செகண்ட் பேட்டிங்க்கு. அன்டில் ஜூ வந்தாலே மட்டும் யோசிக்கணும். பட் ஜூக்குமே இப்ப செகண்ட் பால் வந்து கொடுக்குறாங்கன்றப்போ ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும் செகண்ட் பேட்டிங். ஸோ உங்க ஸ்ட்ரென்த்துக்கு போனா பெட்டரா இருக்கும்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்ப எஸ்ஆர்எஸ்க்கு பயங்கர கன்ஃபியூஷன் என்னன்னா அதே தான், எல்லாரும் இப்போ கடைசி நேரத்துல நல்லா ஆடுறப்ப யாரை விடுறதுன்னு இருக்கும். ஸோ கிளாசன் ப்ரூவ்ட் இஸ் வொர்த் அட் லாஸ்ட் கேம். ஸோ அவரு பேட் செஷனும் கிடையாது, ஷமியை விட்டுருவாங்க அவங்க, அவ்வளவுதான். 10 கோடி அதுல ஒரு ஸ்பின்னர் எடுத்தாலே போதும் அவங்களுக்கு, நல்ல ஸ்பின்னர். ஷமியை விட்டுட்டு 480+ அடிச்சிருக்காரு கிளாசனுக்கு பேட் சீசனா கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஏதோ அமையல, போலிங் வந்து அட்டாக் நடராஜன் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. கம்மின்ஸே வந்து ரொம்ப ஏர்லியா போடுறதுனால அவர் சுத்தி யாரும் போடுறது கிடையாது. ஸோ ப்ராப்ளி ஹர்ஷல் பட்டேலும் அவரோட இது ப்ரூவ் பண்ணல. எஸ்பெஷலி ஷமி சொல்லி ஆகணும். ஷமியோட ஒயிட் பால் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி டிப்பாகவே இருந்திருக்கு. அது ஒண்ணு. பட் என்ன கேட்டா இந்த சீசன் எஸ்ஆர்ஹெச் லெட் டவுனுக்கு காரணம் அவங்க பவுலிங்கை விட அவங்க பேட்டிங் காரணம் சொல்லுவேன். ஏன்னா பவுலிங் கூட ஓகே அங்கங்க ஹெல்ப் பண்ணாங்கடா, பட் பேட்டிங்
நிறைய மேட்ச்ல வந்து அவங்க கொலாப்ஸ் ஆகி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. எல்லாருமே அங்கங்க அடிச்சாங்களே தவிர ஒரு சேஸ்ல ஒரு யாருமே ஒரு எக்ஸலண்டா அடிக்கல. அபிஷேக் சர்மா அந்த ஒரு 100 அடிச்சாரு. டிராவிஸ் ஹெட் அங்கங்க ரெண்டு ரெண்டு மேட்ச் அடிச்சாரு. பட் கிளாசன் அங்கங்க அடிச்சாங்க. எல்லாருமே அந்த கலெக்டிவ் யூனிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 14 மேட்சுமே ஆடல. அங்கங்க ஆடினதுனால நிறைய மேட்ச் அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதுதான் அதனாலதான். அந்த இன்டென்ட் வந்து ஃபுல்லாவே காமிச்சதுனாலதான் அந்த கேம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியாம. சோ அதான் அது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி பேட் சீசன் நடந்தாலும் திருப்பி வர முடியும். அந்த ஃபார்ம்ல பிரேக் ஆகணும்னா ஒரு சீசன் பேட் ஆகணும். சோ அந்த சீசன் பேட் ஆகுனால தான் இப்ப நமக்கு சிஎஸ்கே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை உடைச்சிட்டு எங்கோருக்கு போறோம்ல. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி காமிக்கிறதுக்கு ஒரு பிளேயரை உள்ள இருக்கலாம். ஸோ அது கம்ஸ் ஃபார் த எவ்ரி டீம். ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. பார்ப்போம் ஒரு நெக்ஸ்ட் சீசன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. எஸ்ஆர்எச் வந்து ஒரு கேகேஆர் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க மொத்த கான்பிடன்ஸும் இந்த கேம் உடைச்சிட்டாங்க. எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து ப்ராபபிளி பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாருன்னு பாக்குறப்ப அவரோட மொத்த கான்பிடன்ஸும் கிளாஸ் முடிச்சிட்டாரு. ஸோ ஒன் பேட் கேம். பட் எட் கிளாஸ் முன்னாடி எல்லாம் ஸ்பின்னர் போடவே கூடாதுன்ற அளவுக்கு அடிச்சிட்டாரு. கையவே சுத்த முடியாது போல அந்த மாதிரி அடிச்சிட்டாரு. கேகேஆர் தான் நிறைய திங்க் பண்ணும். பாவம் நல்ல பொசிஷன்ல இருந்துட்டுமே கடைசியா முடிக்கிறப்ப இப்படி ஆனது வந்து அவங்களுக்கு ரொம்ப லெட் டவுனா இருக்கும். அண்ட் ப்ராப்ளி எஸ்ஆர்ஹெச் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ். அந்த திருப்பி அந்த பிரேக் அப்புறமா அந்த 3 மேட்ச்மே விக்டரி. நம்ம பேட் கமின்ஸ்க்கு சொன்ன மாதிரி குடோஸ் டு பேட் கமின்ஸ். நம்ம டீம் வந்து ஜெயிக்கணும், மிட் ஆஃப் தி டேபிள்ல முடிச்சா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ தேர் கிரேட் கிரேட் ஃபேன்சஸ். தோத்திருந்தாலும் தேஸ் ப்ரூவ் ஓகே எங்களால இதை ஆட முடியும், வின் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஓகே, அதான்டா. இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து எப்படின்னா, நம்ம வந்து மற்ற டீம் மாதிரி யாரையுமே சாப் பண்ணி மாத்த முடியாது. இப்போ கிளாஸ் அடிக்கும், கிளாஸ் வெளியேற்ற முடியாது. ஹெட் அடிக்கலாம், ஹெட்டை வெளியேற்ற முடியாது. பட் அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு பிக் தான். மேபி நெக்ஸ்ட் சீசன் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் மட்டும் ரீக்ரூப் பண்ணி கொஞ்சம் பிச்சை அசஸ் பண்ணி அந்த கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஆடி கடைசியை டேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆல் கன் பிளேசிங்கா போனாங்கன்னா அந்த அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண 220 வரும். அவங்க எடுத்த உடனே எந்த பிட்ச் கொடுத்தாலும் நான் 250 260 தான் அடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஒரே பிட்ச்ல ஆட போறது இல்லை. நான் ஆல்சோ ஹைதராபாத்லேயே ஆட போறது கிடையாது. ஹைதராபாத்லேயே சில டைம் ட்ரிக்கி பிட்சஸ் எல்லாம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க நிறைய தடவை. ஸோ அதனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குமே தவிர மற்றபடி அவன் கிறிஸ் சொன்ன மாதிரி ஷமிக்கு பதிலானா ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல ஒரு ஸ்பின்னர். ஹர்ஷ் தூபே ஒரு பாசிட்டிவ் அடிஷன். நம்ம நல்ல டர்ன் அனிகேத் வர்மா, ஹர்ஷ் தூபே, அபினவ் மனோகர். ஸோ இவங்க எல்லாமே அந்த லாஸ்ட் டைம்ல சிப் பண்றதுக்கு நல்ல பிளேயர்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்ல அவங்க ஆடி கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் கிளாசனோட ஒன் டவுன் ப்ரமோஷனுமே சூப்பர்வா இருந்தது. அவங்க வந்து ஈசன் மலிங்கா ஏஷியன் மலிங்கா ஈசன் அவரும் மலிங்காவும் நல்லா போட்டாரு. அந்த டெத்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஷமி இல்லாதப்போ ஈஷன் மலிங்கா நல்லா கான்ட்ரிபியூட். ஈஷன் மலிங்கா டு பி அக்கம்பைன்ட் வித் ஹர்ஷல் பட்டேல், உனத் கட். அவங்க ரன்ஸ் போனாலுமே அதை ஸ்லோவா டெலிவரிஸ் போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க, விக்கெட் எடுத்து கொடுக்குற பவுலர்ஸ். ஸோ அது இது பண்ணாங்க. அவங்க எங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரொமோட் பண்ணி ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆனாங்க. அவங்கள மேபி நிதிஷ்குமாரை வந்து நீங்க ஃபினிஷர் ரோல்ல ஒரு 5-6லேயே பார்த்துட்டு அவங்களுக்கு நீ பவுலிங் ஒரு 2-3 ஓவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவரோட கோட்டாவே நீ ஆடி இருக்கலாம். நீ அவரை பேட்டிங்காவே ஒரு ஆட விஷயம் விட்டு இருக்கு. ஆட விட்டு இதானா கொஞ்சம் லாக் ஆனங்கிற மாதிரி தோணுது எனக்கு. என்கேஆருக்கு வந்து பிசிசிஐ வந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும் பவுலிங் போடுறதுக்கு. பேட்டிங் மட்டும் தான் ஓ, கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டேட்டிங் டேட் அவர் வந்து இங்கிலாந்து டூருக்கு போகணுன்றதுனால பவுலிங் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக்ல வந்து அகைன் ஹி வென்ட் என்சிஏ ப்ராக்டிஸ் பண்ணி பவுலிங் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்தியா ஏ ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவர் இங்கேயும் பவுலிங் போட ஆரம்பிச்சார். ஸோ அந்த கிளியரன்ஸ் கிடைக்கிறனால, ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் இல்ல டெஸ்ட் பால்ல ஒரு 3 ஓவர் 4 ஓவர் மிடில் தள்ளுறதுக்காவது டெஸ்ட் மேட்ச் லாங் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல இவர் வந்து ஒரு நல்ல ஃபிட்டான பிளேயர் நிதிஷ்குமார் ரெட்டி. கொஞ்சம் நிறைய ரெசிலியன்ஸ் காமிக்கிற பிளேயர். ஸோ அதனால அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கறனால தான் அவங்களால போட முடியல நிதிஷ்குமார் ரெட்டி. ஓ. மற்றபடி குட். பட் பேட்டிங்ல இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பண்ண முடியல. ப்ராப்ளி அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. செகண்ட் சீசன் சென்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு பாவம். ஓகே, இப்போ இது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இப்போ கிளியரன்ஸ் கொடுத்தாங்களா பவுலிங்க்கு? Clearance ஷோரா? கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பவுலிங் போட ஆரம்பிச்சார். ஆமா ஆமா. ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ்ல அவர் இல்லைன்னா மேபி என் தலைவன் ஷர்துல் தாக்கூர் தான் வருவான் அந்த பொசிஷன்ல. ஷர்துல் அதுதான் தான் அவரும் ஆடணும். என்ன இருப்பாரு. கேட்டா அந்த அவரும் கண்டிஷன்ல ஷர்துல் தான் ஆடணும். ஏன்னா ப்ரூவ் பண்ணியிருக்கான் 2 இன்னிங்ஸ்ல 250, அதுவும் ப்ரெஷர் 2 பேருமே சுச்சுவேஷன்ல. ஆடுவாங்க. 2 பேருமே இல்லடா, ஆடுவாங்க. ஷர்துல் தாக்கூரை நம்பி நீ ஃபோர்த் பவுலரை கன்சிடர் பண்ணலாம். ஆனா ஆமா, என்கேஆரை நீ நிதிஷ்குமார் நம்பி ரெட்டியை ஃபோர்த் வந்துட்டு ஆமா பவுலரை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கன்சிடர் பண்ண முடியாது. ஷர்துல் தாக்கூர் ரெட் பால்ல ஸ்விங் பண்ணுவான். ரெட் பால்ல அவன் பேடான ஆமா பவுலர்லாம் ஆமா ஆமா கிடையாது ஷர்துல் தாக்கூர். ஆமா ஆமா ஃபோர்த் கன்ஃபார்ம் பவுலருக்கு பிரேக் ஓகேடா. த்ரூஸ், ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் எல்லாம் பிரேக் பண்ணி கொடுப்பான் ஷர்துல். எல்லாம் இந்த இங்கிலாண்டோட ஏ டூர்ல தெரிஞ்சிடும் யார் பிளேயிங்ல எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து ஒரு பேட்டல். எல்லா போலர்ஸும் அங்க இருக்காங்க. ஸோ அது தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ அது ஒரு வீடியோ கேகேஆர் சைடு. ஓகே, கேகேஆர் சைடு கிறிஸ் உன்னோட தாட் சொல்றா. இல்ல அதுதான் கேகேஆர் வந்துட்டு என்ன கேட்டா நான் வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணிடுவேன்.
என்ன கேட்டா ரிங்கு சிங்கையும் ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் கம்மியான ரேட்டுக்கே எடுக்கலாம். ரிங்கு சிங்கையும் ம். ரிங்கு சிங்கும் கடைசி 2 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்பின்னுக்கு அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்கிறாரு, ஸ்பின் அந்த அளவுக்கு டேக் டவுன் பண்ண மாட்டேங்கிறாரு ரிங்கு சிங். என்ன கேட்டா அவங்க வந்துட்டு அவங்க நினைச்சா ஒரு 40 கோடி பர்ஷோட போலாம், போய் ஒரு ரீவாம் பண்ணலாம் டீமையே. ஆனா பண்ண கேகேஆர் தான் மாட்டேன். வந்துட்டு வேற வழி இல்லை, அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க இன்னும் வந்துட்டு ரஷலையும் நரேனையும் நம்பிட்டு இருக்க முடியாது. நரேனை பவுலிங் வேணா நம்பலாமே, பேட்டிங்க்கு நம்ப முடியாது. நீங்க நரேனையும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பவுலிங்லயும் எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நரேனை. தோனியை தவிர எல்லாருமே அடிக்கிறாங்க நரேனை இப்போதான். அதனால வந்துட்டு இல்லடா, நேத்து கூட நரேன் ஒரு ஓவர் போட்டு ஒரு ரன்லாம் நல்லாதான் போடுறாரா. பட் நீ எண்ட் ஆஃப் தி டே இந்த அதுதான் மாதிரி ஒரு சொல்றேன், நீ கட்டாந்தரையை பவுலிங்க்கு கொடுத்தா நம்புற அளவுக்கு பேட்டிங்ல நம்ப முடியாது. யாரு வேணா அடிப்பாங்க. எப்படி போட்டாலும் எவ்வளவு வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்பின்னர் முரளிதரன், ஷேன் வான் வந்தா கூட அடிப்பாங்க. சோ அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் ஓகே, அவரோட கொடுத்த அந்த ரோலுக்கு வந்து ஒரு மாதிரி 3 ஓவர் போட்டு விட்டுருவாரு, கிடைக்கிறாருன்னா அடிச்சு கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். அந்த ரோலுக்கு ஓகே தான் நான் கேட்டா. அவங்களுக்கு யூ மிடில் ஷுட் நாட் ஆர்டர் பி டூ வந்துட்டு ஹார்ஷ் ஆன் பிளேயர்ஸ்டா. நரேன்லாம் டெஃபரெண்டா ரிட்டைன் பண்ணலாம். நரேனை பவுலிங்க்கு நம்பி ரிட்டைன் பண்ணலாம். அவங்க முதல்ல ஓப்பனிங்க்கு ஒரு நல்ல பார்ட்னர் ரெடி பண்ணணும். ஓப்பனிங் ம். அவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு விக்கெட் விழுந்துருது. அங்க கேட்டா அவங்க அங்கீஷ் ரகுவன்சியை நல்லா ப்ரமோட் பண்ணலாம். அவங்க அவங்க அவனை ம். வந்துட்டு ஒரு மேட்ச் எல்லாம் இன்னட் 9ல இறக்குறாங்க அங்கீஷ் ரகுவன்சியை, சம்பந்தமே இல்லாம. வெங்கடேஷ் ஐயரை இல்லடா, வந்துட்டு டிராப்பே பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். இது நான் எப்படி பார்ப்பேன்னா, அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு நான் எந்த பிளேயர்ஸ் இப்போ ஆர்சிபி, திரும்ப ஆர்சிபி ரெஃபர் ரெஃபர் பண்றேன். அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க பாத்தியா, இந்த பொசிஷனுக்கு என்னோட ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி போகணும். நான் என்னோட டீம் கம்ஃபர்ட், என்னோட ஃபேமிலி, அந்த ஒரு பாண்ட் கம்ஃபர்ட்காக நான் வந்து ஒரு பிளேயரை இன்க்ளூட் பண்ணி ஆட முடியாம தத்தளிக்கிறதுக்கு பதிலா, நான் வந்து பியூர்லி நான் வந்து ஒரு இதுலதான் அந்த ஸ்ட்ராட்டஜியில நான் ஒரு இந்த பிளே ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ஒரு 4-5 பேர் அதை எடுக்க முடியலையா, அந்த ஸ்லாட்டுக்கு யாராவது ஒரு ரீப்ளேஸ் பண்ணணுமே தவிர நீ ஆர்டரை மாற்றக்கூடாது. அதனாலதான் ரஹானே உள்ள வந்ததுனால அங்கிரீஷ் ரகுவன்ஷி வந்து 2, 3, 4 புஷ் ஆனாரு. இப்ப அங்கிரீஷ் ரகுவன்ஷி உள்ள கொண்டு வந்து அவரை யங்ஸ்டர் நீ ப்ரமோட் பண்ணி ஆடணும்னு நினைச்சீங்கன்னா வெங்கடேஷ் யார் ஆட முடியல. வெங்கடேஷ் யார் எல்லாத்தையும் நீ முன்னாடி ஆடினீங்கன்னா ரிங்கு சிங் ஆட முடியல. ரிங்கு சிங் எங்கேயோ போயிடுறாரு. இல்ல என்ன ரிங்கு கேட்டா சிங் எங்கேயோ ரஹானே போனா ரசல் எங்கேயோ போயிடுறாரு. ரசல் இல்ல எங்கேயோ இல்ல போனா ரமன்தீப் எங்கேயோ போயிடுறான். சோ ரமன்தீப் எல்லாம் என்ன யூஸே பண்ண முடியல. அந்த ஒரு ஆர்டர் மிஸ் ஆகுது அவங்களுக்கு. என்ன கேட்டா ரஹானே ஓப்பனிங் இறங்கிட்டு 1 டவுன் அங்கீஷ் ரகுவன்சி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ரஹானே நல்லா அதுதான் தானே பண்ணிருக்கணும். அடிக்கிறாரு. எனக்கு இந்த வருஷம் ரஹானே சூப்பரா ஆடினான். எல்லா மேட்சுமே அவன் அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிட்டான். அவன் இந்த இது உருட்டி உருட்டிலாம் ஆடல. அடி இல்லைன்னா அவுட்டு தான் எல்லாமே. அவன் கிட்டத்தட்ட 350 ரன்னுக்கு மேல அடிச்சிருப்பான்னு ஆமா, நினைக்கிறேன் ரஹானே. நல்லா அடிச்சான். இருக்கிறதுலே ம். நல்ல ஒரு பேட்டு கேகேஆர்ல கன்சிஸ்டன்டா ஆடின பேட்டர் ரஹானி மட்டும் தான் எனக்கு கேட்டா. அதுதான் சொல்றேன், அவனை அதுவும் 2 கோடி தான் வருது அவனுக்கு. அவங்களுக்கு கீப்பர் இல்லாதனால தான் பிரச்சனை ஆயிப்போச்சு. ஆமா, ஒரு ஆமா. இந்தியன் விக்கெட் ஆமா கீப்பர் ஆமா இல்லாதனால அவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அவங்க குர்பாஸ் சிம்ரன் டிகாக்கோ ஆடணும், டிகாக் குருபாத்தையும் ஆடணும். ஆடியா என்னோட சுச்சுவேஷன்ல போயிட்டாங்க. சோ ஒரு இந்தியன் கமாடிட்டி கீப்பர் இல்லாத தான் பெரிய பிரச்சனை. அது இந்தியன் அவங்க கீப்பர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு இந்தியன் கமாடிட்டி கீப்பர், இந்த உர்வில் பட்டேல் மாதிரி ஆளு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவங்க பிடிக்கணும். வன்ஷ் பேடி கீப்பரா? இல்ல இல்ல கீப்பர் தான். அவர் தான் அப்புறம் சிஎஸ்கே என்ன சிஎஸ்கே வன்ஷ் பேடி ஆனா இன்ஜூர்டு. எத்தனை பேர் தான் நீ வச்சிருக்க முடியும்? இல்லையே, நீ வந்து பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டனா இந்த இந்த பிரேக்குக்கு முன்னாடி சீசன் ரீப்ளேஸ் பண்ண எல்லா பிளேயரும் நீ வச்சுக்கலாம். ஸ்டேட்டிங் தான் ஒரு வச்சிருக்கலாம் ஸ்குவாட் 25 பேர் இருக்கணும். வச்சிருக்கலாம் உனக்கு நீ 25 பிளேயர் தான் இருக்க முடியும் மொத்தமே. எத்தனை பேர் வச்சிருப்ப நீ? ஆமா. ரிலீஸ் ரிலீஸ் பண்றதுக்கு ஆளா இல்ல பண்றாங்களாடா, நம்ம கிட்ட. ரிலீஸ் பண்ணுவாங்களா, உள்ள எக்கச்சக்கமா பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இல்ல கேகேஆர்லாம் சாம்பியன் சைடு. அவங்க 3 கப் அடிச்சிருக்காங்க. அவங்க திருப்பி எப்படி வரணும்னு தெரியும். அதெல்லாம் அவங்க வந்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. அதை நான் என்ன சொல்றேன்னா, அது ஓகேடா, பட் ஸ்லாட்டுக்கு ஏத்த ஆள் எடுக்கணுங்கிறேன். திரும்பவும் எனக்கு வந்து டாப் ஆர்டர்லயே ஆடுற மாதிரி பிளேயர் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்லாட்டுக்கு செட் ஆகல பார்த்தேன். வெங்கடேஷ் ஐயர்லாம் டாப் ஆர்டர். வெங்கடேஷ் எனக்கு ஓப்பனிங் கூட இருக்கலாம். வெங்கடேஷ் 2 மேட்ச் ஆடலையா, நீ போய் ஓப்பனிங் அவன் ஆடு. அவன் ஆனா ஃபார்ம் ஆனதே ஓப்பனிங்ல தான் வெங்கடேஷ் ஐயர். அவனை ஆமா, ஏன் ஆனா மாத்துனீங்கன்னு வெங்கடேஷ் தெரியல. ஐயர் ஆட முடியாது. ஏன்னா டிகாக்கு போய் நீ நடுவில் ஆட ஆட வைக்க முடியாது. ஏன்னா வேஸ்ட் ஸ்லாட் மாதிரி. ஸோ மேபி ஒரு அதுதான் அவங்க அட்டாக்கிங் ஒரு ஹிட்டரை வந்து மிடில் ஆர்டர்ல, விக்கெட் கீப்பர் ஹிட்டர் மிடில் ஆர்டர்ல போட்டுட்டு மேபி வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொடுத்துட்டு கொஞ்சம் காசு கம்மியா மாத்துவாங்களா என்னன்னு தெரியல. பாப்பா எப்படி போகும். இல்ல அவனுங்க ஒரு கீப்பர் எடுத்துருவானுங்க. ஒரு இந்தியன் கீப்பருக்கு தான் ட்ரை பண்ணுவானுங்க. என்ன கேட்டா ஒரு சர்ஃப்ராஸ் கான் நல்ல கீப்பர் பேட்ஸ்மேன், அவனை எடுக்கலாம். அவனை ஏன் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவனை ட்ரை பண்ணலாம். யாருக்கோ சான்ஸ் கொடுக்குறாங்க. அவனை ட்ரை பண்ணலாம் சர்ஃப்ராஸ் கான் எல்லாம். பாவம் ரெட் பால்லே நல்லா வெயிட் எல்லாம் குறைச்சதுக்கு அப்புறமா ரெட் பால்லே சான்ஸ் ஆமா, கிடைக்கல. இந்த ஏ டிராப் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஏதாவது ப்ரூவ் பண்ணா சான்ஸ் இருக்கு, பாப்போம். ஆமா, சரி, ஓகே. இது ஒரு 2 காலத்துல முடிஞ்சுட்டாங்க. ஆர்சிபிக்கு ரீடைன்டு பிளேயர் சர்ஃப்ராஸ் கான், தெரியும்ல? ஆமா, ஆமா, அன்கேப்ல. ஏஎல் ராகுல விட்டு ரிட்டைன் பண்ணாங்க. ஆமா, கேஎல் ராகுல் விட்டு. அதெல்லாம் ஒரு பிளைண்டர். சரி, ஓகே, நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டல் மேட்ச்
ரெண்டு பேருமே கண்டென்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ பிவிகேஎஸ் வர்சஸ் எம்ஐ, இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டா 1-2க்கு போயிடுவாங்க. ஒன்னு சொல்றேன், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு. மேபி அப்படி கூட இருக்கலாம். நல்ல டாப் 2 டீம்ஸ், நல்ல டீம்ஸ் தான். ஜிடி இதுல எனக்கு என்னமோ ரொம்ப ஜெயிக்கிறவங்களே ஹோப்ஸே கப்பு இல்லை. கன்ஃபார்மா. மும்பைக்கு என்ன சொல்றேன், மும்பை சரி மும்பை ஓகே ஜெயிச்சு நம்ம உள்ள போனாங்கன்னா டவுட்டே கிடையாது, கப்பை கொடுத்துடலாம். பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபும் டாப் 2ல இருந்தாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் ஒரு மேட்ச் தான் சொதப்புவாங்க, மிச்சபடி வெளியெல்லாம் வர மாட்டாங்க. இந்த ஜெயிக்கிற இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கப்புடா. ஜிடி மொமெண்டம் விட்டுட்டாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லவா, ம். சஹலுக்கு வந்து ஆமா. கைண்ட் ஆஃப் கிளவுட் இன்ஜூரி மாதிரின்னு கேள்விப்பட்டேன். இஸ் நாட் 100% ஃபிட். சகலா ஆமாடா, பிரச்சனை சகல் ஆட இல்ல, அவன் மாட்டாரு. எப்படி ஆமா. ரன்னு தான் கொடுக்குறான். ஹர்ப்ரீத் பிரார் சூப்பரா போட்டுட்டு இருக்கான், அதனால சகல் எல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படி கிடையாது, இல்லடா சஹலோட ஒரு சகல் எக்ஸ்பீரியன்ஸை மாதிரி மிஸ் ஒரு பண்ணுவாங்க. பவுலர் தேவைப்படும்டா. என்ன கேட்டா நான் இன்னைக்கு வந்துட்டு இன்னொன்னு, மும்பைக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்னையோட ரிக்கில்டன் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஜானி பேர்ஸ்டோ தான் ஆடணும் அடுத்த பிளே ஆஃப்ஸ்ல. ரிக்கில்டன் ஆமா, கிளம்புறான், இன்னும் யாரோ கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் 2 வில் பேரு. ஜாக்ஸ், மார்டின் போஸ், வில் ஜாக்ஸ். ரிக்கல்டன், வில் வில் ஜாக்ஸ், 3 ஜாக்ஸ் பேரும். வில் ஜாக்ஸ் கிளம்புறாங்க. இன்னொன்னு சூரியகுமார் யாதவால தான் தப்பிச்சாங்க அவங்க போன மேட்ச், இல்லைன்னா மாட்டிருப்பாங்க. டெல்லி சொதப்பிட்டாங்க இப்ப இதுல லமன்திர். சேஸ்ல. அவசரப்பட்டு கேஎல் ராகுல் பேட்டை சுத்தி 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 அவுட் ஆயிட்டாங்க டெல்லி. இல்லைன்னா வேற ஒருத்தர் இருந்திருந்தா கூட கடைசியில சேஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஸ்கோரை 180. அதுதான் இந்த வாட்டி கஷ்டம் தான் think பண்றேன். ஆமா, அதனால வந்துட்டு பஞ்சாப் கிட்ட பேட்டிங் இருக்கு, அவங்கள்ட்ட பவுலிங் தான் சொதப்பல். பட் ஓரளவு இன்னொன்னு, ஹர்ஷதீப் சிங்குக்கு வந்துட்டு ரோஹித் சர்மாவை ட்ரபிள் பண்ணுவாரு, ஹர்ப்ரீத் பிராரும் ரோஹித் சர்மாவை ட்ரபிள் பண்ணுவாரு. அந்த ஓப்பனிங் பேரை உடைச்சிட்டு சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், மும்பை ஆட்டிடலாம் பேட்டிங்ல. ஓகே, கரெக்டா சரி. சொல்றான். எனக்கு ஒரு புது தாட் எனக்கு என்னன்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் ஆடவே இல்லை. பாத்தீங்க லாஸ்ட் மேட்ச் தான் ஆடுறான், அதுக்கு முன்னாடி 4-5 மேட்ச் ஆடவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் கோவிடான்டா. ஸோ ஒரு கோவிட்ல வந்து அப்பதான் நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி எல்லாமே ஏன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லுவாங்க, இவர் இது ஆட போறாரு, இவர் ஊருக்கு போயிட்டாரு, இன்னைக்கு வரல, இல்லை இவர் அன்அவைலபிள், இவர் பர்சனல் டிஸ்டன்ஸ்க்காக டிராவல், அந்த மாதிரி அந்த பிளேயரோட கண்டிஷனை வந்து கிளியரா சொல்லுவாங்க. பட் இந்த ஐபிஎல்ல வந்து எதுவுமே யாருன்னே தெரியல. இப்ப திடீர்னு பார்த்தா ஹேசல்வுட் வந்துட்டாங்கன்னு சொல்லி போடுறாங்க, வந்தாரா என்னன்னு தெரியல. இப்போ ஸ்டாயினிஸை காணோம். அதான் வந்துட்டான்னு சொல்றாங்க. பட் திடீர்னு பார்த்தா ஸ்டாயினிஸ் வந்து 4-5 மேட்ச் ஆடல. ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்ல, நான் வந்து இப்போ ஸ்டாயினிஸா டிராப் பண்ணிட்டேன், இல்ல ஸ்டாயினிஸ் அன்அவைலபிள் டியூ டு ஹெல்த் கண்டிஷன், இல்ல அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சும்மா வந்து ரொம்ப அப்படியே அவங்களுக்குள்ளேயே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. மேபி இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பாக்குறாங்களா, இல்ல Strategy தான். பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண அடுத்த டீம் வேண்டாம். வந்து ரொம்ப ரொம்ப அதர்ஸோட வீக்னஸ் வச்சு ரொம்ப ப்ளே பண்றாங்க நிறைய டீம்லாம், ஸ்ட்ராட்டஜிக்கா அவன் மூவ் தான், பண்ணி. அதுவும் இல்லாம So, அவன் தான் வந்தோடனே அடிச்சிட்டானே, 14 பால்ல 44 ரன்னமும் அடிச்சான் போன மேட்ச்ல, ஆமா. பொழந்துட்டான். இல்லடா நல்ல பிளேயரே, பட் இல்லடா ஒரு அனலிஸ்ட் நமக்கு தெரியல, வெளில இருந்து பார்க்கும்போது ஏன்டா ஆடல, ஒரு நல்ல பிளேயர் ஏன்டா ஆட வைக்காம இருக்கீங்கன்னு நினைச்சுட்டு நம்ம கூட கேட்டுட்டு இருந்தோம். சாய்னிஸ் எல்லாம் மஸ்ட் ஹேவ் டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒண்ணு. அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து நம்பர் 3ல ப்ரொமோட் பண்றது எனக்கு என்னமோ ரொம்ப நல்ல மூவா தெரியுது. பட் இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்சே வந்து இது பண்ணாங்க. இப்ப பிபிகேஎஸ் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் எப்படின்னா, they have to enforce MI to bring in Bumrah how quick they can. ஸோ அது எப்படின்னா, போல்ட்டு சஹர் ரெண்டு பேருமே நீ வந்து ஒரு மாதிரி சாய் சுதர்ஷன் மாதிரி எங்க வலிக்காம நடக்குது அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எங்க சண்டிகர்ல நடக்குது? ஜெய்ப்பூர் 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 ஜெய்ப்பூர்ல. வலிக்காம அடிச்சு ரன்னை எடுத்துட்டோம்னா, ஹர்திக் ஹேஸ் டு பிரிங் பும்ரா இயர்லி. பும்ராவோட 2 ஓவரை நீங்க பவர் பிளேலயே ஆடிடணும். அவரோட ஓவரை 2 ஓவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற ஓவர்ஸ் வந்து ஒரு பாதி அந்த முதுகுல உள்ள அம்பு இதுல வந்து பாதி அம்பு போன மாதிரி. ஸோ மிச்சம் இருக்கிறத வச்சு அவங்க வந்து மேனேஜ் பண்ணணும். அதனால அவங்க வந்து பும்ரா அதான்டா வந்து பதுக்க அவங்களுக்கு வைக்க வந்துட்டு கூடாது. என்ன கேட்டா நான் என்னன்னா, பஞ்சாப் போல்ட்டு சஹாருக்கே நீ விக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு 30-2 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பும்ராவை இறக்கவே மாட்டாங்க, நீட்டா பதுக்கிடுவாங்க. 7வது ஓவர் அதுதான் 9வது சொல்றேன். ஓவர் பதுக்கிடுவாங்க. என்ன கேட்டா பஞ்சாப் வந்துட்டு நீட்டா பவுலிங் வச்சு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து எப்பயும் போல அவங்க கரெக்டா ஆடி 200 210 அடிச்சிட்டாங்கன்னா, அங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு 2 லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இருக்காங்க, மார்க்கோ ஆன்சன் இருக்கான், கண்டிப்பா ரோஹித்தை தூக்கிடுவாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி. ரோஹித்தையும் ரிக்கில்டன் எப்படின்னு தெரியல, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனையும் எடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு அந்த டாப் 2 பிரேக் பண்ணி இனிஷியலா டக்குன்னு ப்ரெஷரை மேல போட்டேன்னு வச்சுக்கோ, சூரியகுமார் யாதவ் மேல அவங்கள உடச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி ஜிடி மாட்டிக்கிட்டாங்க,
அந்த மாதிரி தான் நேற்று ஜிடி சிஎஸ்கே கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு. பஞ்சாப் என்ன கேட்டால் பஞ்சாப் தான் ஜெயிக்கணும். பஞ்சாப் ஜெயிச்சா ஜெயிக்காத டீமு ஒரு தடவை கப் அடிச்சா நல்லா தான் இருக்கும். டாப் 2 சான்ஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் 3 டீமை கேப்டன் பண்ணி 3 டீமே பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போய் அதில் 2 டீமை ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போனவர் தான் செய்யர். அதில் ஒரு தடவை கப் அடிச்சிருக்காரு. இந்த டீமே ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிடுவாருன்னு தான் தோணுது. பார்ப்போம். எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா பிளே வந்து பண்ணா மும்பை இருக்கும். ஆனா மும்பை தான் மும்பை தான் ஃபேவரட்ஸ். பட் ஆனா சொல்லு நான் சொல்லிடுறேன். மும்பை வந்து ஏன் ஃபேவரட்ஸ்னா, மும்பை ஹேஸ் டு வின் திஸ் கேம். ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு லைக் ஸ்ட்ரீக் மாதிரி பிரேக் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்க பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 அண்ட் ஸ்ட்ராங் ஸ்குவாட் இதான் லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் 3 ஓவர்சீஸ் காம்பினேஷன் பிளேயர் வந்து போறாங்க. அதுவும் ஸ்ட்ராங்கா வின் பண்ணி கொடுத்த பிளேயர்ஸ் 3 பேர் போறாங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணி அடுத்த மேட்ச் மேபி நம்ம குவாலிஃபயர் ஒன் போனாதான் அதுல ஏதாவது தோத்தா நம்ம சரி பண்ண முடியும்னு பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப மஸ்ட் வின் கேமு. ரெக்கல்டன், பாஷ், அதுக்கப்புறம் வந்து வில்ஜாக்ஸ் போறத வச்சு 3 பேர் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம், எங்க நம்ம அடி வாங்குறோன்றத பாக்குறதுக்கு அவங்க குவாலிஃபயர் ஒன் தேவைப்படும். ஸோ ப்ராப்ளி இந்த கேம் அவங்க அதிகமா இல்ல இன்னும் எஃபர்ட் போட்டு விளையாடுவாங்க. சாண்ட்னர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. போன மேட்சே சாண்ட்னர் ஆடிட்டான். ஆமா. 2 பேட்ஸ்மேனை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். நமக்கு கண்டிஷன்ஸ் தெரியாதுல்ல. அவங்க வந்து இல்ல அகமதாபாத்தையும் முலன்பூரையும் ஆடப்படுறாங்க. முடிச்சிடுறேன். அகமதாபாத்தையும் முலன்பூர்லயும் ஆடப்படுறாங்க. உனக்கு ரெண்டு இடத்தையும் வந்து உனக்கு ரொம்ப வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்ல முடியாது. லாங்கர் கிரவுண்ட்ஸ் மட்டும் தான் உனக்கு அட்வான்டேஜே தவிர உனக்கு பிச் எப்படி இருக்கும்னு தெரியாது. பாஷ் வந்து உனக்கு அந்த 2 ஓவர் குரூசியலா இருக்காங்க. பட் மோர் ஓவர் பாஷோட பேட்டிங் டவுன் தி ஆர்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணும். சாண்டர் வந்து ஐபிஎல் இது வரைக்கும் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் பாஷ் மாதிரி கொடுக்க முடியுமான்றது வந்து சந்தேகம் தான். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மேட்ச் மஸ்ட் வின் கேம். சோ தட் குவாலிஃபயர் ஒன்னுக்கு மும்பை போயிருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு 4 ஸ்ட்ராங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு பவுலிங்க்கு. பஞ்சாப் வந்து நிறைய இடத்துல வந்து தே ஸ்டில் ஹேவ் கோல்ஸ் டு ஃபில். எஸ்பெஷலி அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து யான்சனுக்கு அப்புறம் கிடையாது. சோ இன்னும் அந்த பொட்டன்ஷியலா ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிருவான். எல்லாருக்குமே அதாவது எப்படின்னா உனக்கு எனக்கு கிடையாது. இங்க குவாலிஃபயர் 4 டீமுமே வந்து ஒவ்வொருத்தர் கிடையாம இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லாம இருக்காங்க. சோ அதனால வந்து இது குவாலிஃபயர் 1 வந்து எல்லாருக்குமே ஆர்சிபிக்கு எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இருப்பாங்க. இல்ல இவர் என்னடா இவன் கிடையாது. பெத்தல் கிடையாது. பெத்தலுக்கு பதிலா தான் சால்ட் வந்துட்டானே. எதுக்கு சால்ட் தான் வந்துட்டானே. இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குடா. சால்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. ப்ராபபிலி இட்ஸ் எக்ஸ்பெண்டிங் ஹிஸ் சைல்ட் பர்த். வெளியே போக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அதனாலதான் அவங்க டீம் சேஃப்டி எடுத்திருக்காங்க. நான் முதல்ல சொன்னேன் எதுக்கு டீம் சேஃப்டி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா சால்ட் மைட் பி கோயிங் டிராவல் ஃபார் பேபி பர்த்ன்றப்போ அவங்க அதுக்குதான் டீம் சேஃப்டி எடுத்திருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த டாப் 2ன்றது ரொம்ப முக்கியம் எல்லா டீமுக்கும். ஏன்னா 1 பேட் கேம் நடக்கும் ஒரு காம்பினேஷனை வந்து ஃபைன் பண்றதுக்கு. அதனாலதான் இந்த லாஸ்ட் 2 மேட்ச்ல யார் பண்றோம் அவர் டாப் 2 போற மாதிரி உனக்கு அமைஞ்சிருக்கு. So that's why the team will be looking for play for qualifier 1, especially அவங்க இந்த காம்பினேஷன்ஸ்ல அடி வாங்குறதுக்காக. So I hope Mumbai. ஓகே கிரிஷ், உன்னோட தாட் சொல்றா யார் ஜெயிப்பா? டிவிகேஸ்னு சொல்லுங்க, சொல்லு. எனக்கு பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்க தான் தோணுது. ஏன்னா அந்த பியூர்லி பவுலிங் என்ன கேட்டா வந்துட்டு பஞ்சாப் பேட்டிங் விசஸ் மும்பை பவுலிங் தான். அதை கவுண்டர் பண்ணிட்டாங்கனாலே பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 200 அடிச்சிட்டாங்கனாலே மும்பைக்கு சரியான ப்ரெஷர் தான். அதனால வந்துட்டு பஞ்சாப் தான் எனக்கு. பஞ்சாப் ஒரு 60-40 பஞ்சாப். ஓகே டன். மேடி உன்னோட பர்சன்டேஜ் சொல்லு. மும்பைன்னு சொல்லியிருக்க, எவ்வளவு பர்சன்டேஜ்? மும்பை தான். மும்பைக்கு தெரியும் அந்த கிளட்ச் மூமெண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணு மும்பைக்கு தெரியும். அண்ட் மொமெண்டம் அவங்க பக்கம் இருக்கிறதுனால ஐ பிலீவ் மும்பை வந்து ஒரு 65-35 தான் பஞ்சாப் எஸ்பெஷலி பஞ்சாபோட சஹல் இல்லாத காரணத்தினாலதான் நான் சொல்றேன். சஹல் நாட் ஷோர் வருவாரான்னு சொல்லிட்டு. பட் சஹல் தான் சஹல் ஜெய்ப்பூர்ல கொஞ்சம் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதனால தான் பிலீவ் பண்ணேன். பட் சஹல் இல்லாத வேக்யூமை ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். they don't have any proper spinner. பிரார்க்கு அப்புறம் உங்களுக்கு பெருசா லெக் ஸ்பின்னரே இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், யாருன்னு தெரியல, பார்த்தா தெரியும். பட் ப்ரூவன் லெக் ஸ்பின்னர்ஸ் யாரும் கிடையாதுன்றப்போ அவங்களுக்கு காம்பினேஷன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு நார்மலா ஒரு பிளேயர் தான் ஆடுற மாதிரி இருக்கும். பதர் ஏதாவது மேஜிக் பண்ணா மும்பையை தோக்கடிக்கலாம், இல்லைன்னா இட்ஸ் கேம் ஃபார் மும்பை டு லாஸ். ஓகே, இல்லடா நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்சே நான் வந்து பாத்துட்டு இருந்தேன், என்னடா இதுல பஞ்சாப் சைட்ல வந்து இதை காணமே, சஹலை காணமே அப்படின்னு. ஏன்னா சஹல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர், நாட் ஒன்லி ஃபார் த டீம். அண்ட் ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல நம்ம செமையா அடி வாங்கினாங்க. அவங்க ஃபுல்லா டேக் டவுன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அந்த லாஸ்ட் மேட்ச் நீ பஞ்சாப் மேட்ச் பார்த்தா அவங்க தெரியும். அந்த சமீர் ரிஸ்வி, அப்புறம் ஸ்டப்ஸ்,
தருண் நாயர் அவங்களெல்லாம் ட்ரிபிள் பண்ணவே முடியல. ஏன்னா ஸ்கோர் நல்ல ஸ்கோர்ரா, 205, 206, 207 டு வின். பட் ஆனா அவங்க ட்ரிபிளே ஆகல. அசால்ட்டா 18 எல்லா ஊர்லயுமே அந்த 15 அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க ட்ரிபிள் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு மேல பிரவீன் துபேன்னு ஒருத்தர் ஆடினாரு. அவர் ஓகே நல்லா தான் போட்டாரு. பட் ஹி இஸ் நாட் that மச் lethal அண்ட் எஃபெக்டிவ் as சஹல். சஹலோட வாய்ட் கண்டிப்பா இருக்கும். தெரியல அவர் ஏதோ இன்ஜூரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து இதுல கூட வைக்கல, அந்த பெஞ்ச்ல கூட வைக்கல, ஃபுல்லாவே இதுல போட்டாங்க. சார் பெஞ்ச்ல போட்டாங்க, சப்ஸ்டியூட்ல இதுல கூட வைக்கல, இம்பாக்ட்ல கூட வைக்கல. ஸோ அதனால அவர் ஆடுவாரான்னு தெரியல. ஆடலைன்னா கன்ஃபார்ம் இட்ஸ் ஹியூஜ் மிஸ். ஸோ லெட் சி எப்படி போகுதுன்னு. நான் வந்து அஸ் பர் த கண்டிஷன் அண்ட் ஒரு இது மொமெண்டம் இதெல்லாமே பார்க்கும்போது எம்ஐக்கு எட்ஜ் கொடுக்குறேன். 51 எம்ஐ அண்ட் 49 பிபிகேஎஸ். செம டஃப்பான மேட்சா போகும். நல்ல பேட்டிங் இது இருக்கு. நான் அப்புறமே தான் பிபிகேஎஸ் சொன்ன மாதிரி சீக்கிரமா வந்து பும்ராவை போட வைக்கணும், என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும், போட வைக்கிற மாதிரி பண்ணணும். ஆனால் ஸோ 220, 230 அடிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா எந்த டீம் அடிச்சாலுமே சரி, எவன் அடிச்சாலும் சரி, 220, 230 அடிச்சா ஈஸி டு வின். ஸோ அதுதான் இதா இருக்கும். இன்னொன்னு திரும்ப நான் பவுலிங் பஞ்சாப் போட கிட்ட போறேன்னு சொல்ல போகக்கூடாது. இன்னொன்னு நான் சொல்றேன், பஞ்சாப் கிட்ட நீ நல்லா பார்த்தனா எல்லா பேட்ஸ்மேனுமே ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா யோசிச்சு பாரு, பவுலர்ஸ் எல்லா இல்லையா, என்ன பேட்ஸ்மேனுமே பிரச்சனை? ஃபார்ம்ல இருக்காங்க. நீ அப்படி அப்படி பார்த்தா மும்பைல இப்போ 2 பேர் தான் ஃபார்ம்ல இருக்காங்க. அதுதான் மும்பை எல்லாருமே நல்லா இந்த போடுறாங்கடா. 2 பேர் உனக்கு தான், இல்ல பேட்டிங்ல சொல்றேன், 2 பேர் தான் ஓகே ஃபார்ம்ல ஓகே. இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆயிட்டானா என்ன பண்ணுவ நீ? அன்னைக்கு போன மேட்ச் சூரியகுமார் அவுட் ஆயிருந்தானா 150 கூட வந்திருக்காது. அதுதான் சொல்றேன். நனஞ்சு இங்க எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்கடா. ஸ்டாயினிஸ் வரைக்கும் ஃபார்ம். அடுத்து இவன் ஒமர் சாய் வந்தால் 2 6 அடிக்கிறான், மார்க் ஆன்சன் வந்தால் 2 6 அடிக்கிறான், ஹர்ப்ரீத் பார் கரெக்ட் வந்தால் தான். அடிப்பான். அவங்களுக்கு அந்த பவுலிங் வந்து 4 ஓவர் சாலிடா ஒரு 2 பேர் போடுற அளவுக்கு இல்ல. அது வந்து அதனாலதான் சொல்றேன். பஞ்சாபுக்கு பேட்டிங் நல்லா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இல்ல பவுலிங் வந்து அதுதான், வீக் ஆனா ஒருவேளை பேட்டிங் உடஞ்சிருக்கு. கிளிக் ஆகி 210 220 அடிச்சிட்டாங்கன்னா பவுலிங்கை வச்சு இது பண்ணிடலாம். அதுதான் சொல்றேன். இன்னொன்னு, ஆனா அன்னைக்கு டிசி சேஸ் பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. ஜெயிச்சா ஓகே, தோத்தா ஓகேன்னு அண்ணானுங்க. இன்னைக்கு வந்துட்டு செம ப்ரெஷர் இருக்கும். அதுதான் சொல்றேன். அதனாலதான் மும்பை பிரஷர் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். பஞ்சாப் வந்து கொஞ்சம் அந்த இம்மெச்சூரிட்டி அங்கங்க காமிக்கிறாங்க. ஆறு அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு ஆடுறாங்க பஞ்சாப். அது பிரச்சனை இல்ல. பட் பிரேக் ஆயிட்டாங்க. இல்ல பிரேக்ல இல்ல. சொல்லு. அந்த ஸ்டெபிலிட்டி தான் வந்து ஒரு பிரச்சனை. ஓகே பஞ்சாப் ஜெயிச்சாலும் ஓகே, பட் அவங்களோட அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அந்த ஸ்ரேயஸ் ஐயர்ல ஸ்டெபிலிட்டி வந்து கஷ்டம். பட் ஸ்ரேயஸ் ஐயருமே இந்த வாட்டி இம்பாக்ட்ல ஆடுவார். போன மேட்ச் எப்படி அந்த உள்ள ஆடுவா? இல்ல போன மேட்ச் ஆடிட்டு வெளியே போய் நின்னான்னு நினைக்கிறேன். ஆமா. சோ அதனாலதான் நான் யோசிக்கிறேன், ஸ்ரேயஸோட இன்வால்மெண்ட் வந்து ஆஃப் தி ஃபீல்ட் இருக்கு. அந்த உள்ள இருக்க அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அடிவாங்க. சரி ஓகே. நிறைய பேசிட்டோம், பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஃபேண்டசி போயிடலாம்டா. ஃபிஷ் உன்னோட 2 பிளேயர்ஸ் ஈச் டீம் சொல்லிட்டு பார்ப்பேன். ஸ்ரேயஸ் ஐயர், சஷாந்த் சிங். அங்க மும்பைல வந்துட்டு இது ரிக்கில்டன் அண்ட் பும்ரா. ஓகே மேடி. எனக்கு வந்து ரோஹித் சர்மா. ஓகே என்னோட பிளேயர் கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்த வாட்டி படுன்னு தோணுது. அஷித் சிங்கை நெகோசியேட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் தென் பவுலிங்ல வந்து அது கோ ஃபார் தீபக் சஹர். 7 விக்கெட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்விங் கிடைச்சுதான். பஞ்சாப்ல வந்து அது கோ ஃபார் வதேரா. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொருத்தர் வந்து பிரியன்ஷா. ஓகே பஞ்சாப் ஐ வில் பவுலிங் ஸ்டார்ட் வித் மார்க்கஸ் ஹல்க் ஸ்டாய்னிஸ். அப்புறம் ஸ்டாய்னிஸ் WT பிளேயர் கன்ஃபார்மா அவர் திரும்ப வந்திருக்காரு. அவரோட அடிஷன் ஹியூஜ் பிளஸ்ஸா இருக்கும். பவுலிங்ல வந்து ஐ வில் கோ வித் ஹர்ஷ்தீப் சிங் வந்து சாரி பிரப்சிம் யாரும் எடுக்கல நீங்க? ஓகே பிரப்சிம்ரன் நான் எடுக்கிறேன். இஸ் அ கன்சிஸ்டன்ட் பிளேயர் அண்ட் ஸோ இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எம்ஐல வந்து அவர் கோ வித் மிச்சல் சாண்ட்னர். ஸோ சாண்ட்னர் வந்து அந்த மாதிரி ஆர்த்தி அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பவுலர். ஸோ அவர் கண்டிஷனை ரொம்ப ரிலேயா இருக்க மாட்டாரு. அவரோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு போட்டு அட்லீஸ்ட் கண்டெயின் பண்ணி போட்டுருவாரு. ஸோ மிச்சல் சாண்ட்னர் அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து திலக் வர்மா இஸ் டியூ ஃபார் ரன்ஸ். இன்னைக்கு அடிப்பான்னு தோணுது. லெட்ஸ் சி எப்படி போகுது. ஓகே ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல மேட்சா இருக்க போகுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும், இன்னைக்கு இந்த 2 டீம்ல யார் உள்ள போறா தெரிஞ்சிடும். ஆர்சிபி மேட்ச்ல வந்து அந்த மேட்ச் தெரிஞ்சிடும் யாரு உள்ள போறான்ட்டு. ஸோ ஆர்சிபி ஜெயிச்சிடானா அவங்க ஈஸியா உள்ள போயிடுவாங்க. யாருமே அவங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த ஜிடி தோத்ததுனால அவங்க வந்து போல. இன்னைக்கு பிபிகேஎஸ் தோத்தா போக மாட்டாங்க, மும்பை தோத்தா போக மாட்டாங்க.
ஆர்சிபி தோத்தா போக மாட்டாங்க. நல்லா எல்லாமே அவங்க கையில இருக்கு. அதர் டீம்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாம அவங்க கையில மேட்ச் இருக்கிறதுனால டிசர்வ்டு டீம் தான் உள்ள போக போகுது. ஸோ ஐம் ஹாப்பி வித் தட். லெட்ஸ் சி எப்படி போகுதுங்க. மேட்ச் செம்ம எக்ஸைட்டா இருக்கும். மேட்ச் முடிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பரபரப்பா ஒரு ரிவ்யூவும் பண்ணலாம். ஸோ அண்டில் அண்ட் தென் we are signing off the trios, Maddie, Krish and VJ. Thank you and bye bye.